இன்றைக்கி போட்டி தான் தொக்கு செய்ய போகிறோம். எப்படி கேவி பண்ணதுன்னு பார்க்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்தமாரி குச்சி வச்சு இந்தமாரி ஒரு தொடப்பு குச்சி வச்சுட்டு தென்னந்தொடப்பு குச்சி இப்படி ஆப்போசிட்டில் இப்படி பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்னா அது உள்ளே இருக்கிற குடலெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த அழுக்கெல்லாம் வீணாக போயிடும். இப்படி திருப்புங்க. இப்போ நான் எப்படி திருப்புறேன் பார்த்தீங்களா? குச்சி வச்சுட்டு இப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஆப்போசிட் வந்துச்சா, இதை அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா இது வந்துடும். இப்போ இதை அப்படியே உருவி விடுங்க. ஆப்போசிட்டில் வந்துடும். உள் பக்கம் வெளியே பக்கம், வெளியே இருக்கிறது உள் பக்கம் போயிடும். இப்போ இது திருப்பி இதில் போட்டு இப்படி ஒரு இழுத்தோம்னா நம்ம இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீனாக வந்துடும். இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இதேமாரி இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த சைடில் இப்படி வச்சுட்டு இப்படி உருவிக்கிட்டே வாங்க. இப்படி தள்ளிக்கிட்டே வந்ததோ இது இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் அதை க்ளீன் பண்ணேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் தேவைப்படாது. இப்படி உருவிட்டிங்கன்னா போதும். இப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? இது வந்து நம்ம இப்படியே பிடிச்சி ஃபுல்லாக இப்படி தேய்ச்சி எடுத்தோம்னா இதோட அழுக்கெல்லாம் வந்துடும். இப்படி எடுத்துட்டு அப்புறமா நம்ம வெந்நீரில் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? இந்தமாரி கழுவிட்டு இந்தமாரி வெந்நீரில் போட்டுக்கிட்டோம்னா இது நல்லா இந்தமாரி வெந்துடும். நம்ம கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். வளவலன்னு இல்லாமல் அழகாக இருக்கும். 2 தண்ணியில் மாட்டை அலசிட்டு இதில் போட்டு திருப்பி இதுலேருந்து எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம அலசிக்கணும். அவ்வளோதான். ஈஸியான இதுதான். இது க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இது மேலே கருப்பாக இருக்குது, இது மேலே தோலுக்கு. இதுக்கு என்ன பண்ணால் இந்தமாரி வெந்நீர் நல்லா காய வச்சு கொதிக்க இருக்கிற வெந்நீரில் ஃபுல்லாக முக்கிடாதீங்க. இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டீங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். நம்ம இது பண்ண வேண்டியது வேலையே இல்லை. வெந்நீர் பட்ட இடம்லாம் அப்படியே வந்துடும் தோல். நம்ம ஒரு கரண்டியோ ஒரு டம்ளரை வச்சுக்கிட்டு இந்தமாரி ஊற்றி எடுத்தோம்னா கொஞ்சம் சுடும், கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா? இந்தமாரி வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துடுது? இந்தமாரி வந்துடும் தோல். இது எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பசங்க சாப்பிட்றதுக்கு, ஏன் நம்மளே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். பிளாக் கலர் தோல் இருக்க இது கொஞ்சம் எடுத்துடலாம். அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். கறியை வந்து நல்லா இந்த போட்டி வந்து ஃபுல்லாக இதுக்கு முன்னே காட்டினா இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி இந்த பாருங்க வெள்ளையாக இருக்குது. இதில் ஸ்மெல் வரக்கூடாது. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இது வேக வைக்கணும். இந்த குக்கரில் தண்ணி 1 டம்ளர் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இது மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சது இந்த பைப்பாக இருக்கிறது குடல் வந்து கட் பண்ண முடியாது, வளவளன்னு வரும். அதனால வேக வச்சு எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம் போதும். ஏன்னா ஏற்கனவே வெந்நீரில் போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம். 3 விசில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு ஒரு கலக்கிட்டு வச்சு இதில் வேணுன்னா நீங்கள் சால்ட்டு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஆட் பண்ணல, ஒரே வாட்டி தொக்கில் போட்டுக்கலான்னு. வேணுன்றவங்க போட்டுக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.